வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழ்நாட்டின் அரசியல் உலகில் அதிகம் பேசப்படும் பெயர் முதலமைச்சர் விஜய். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்கள், செய்தி சேனல்கள், யூடியூப் தளங்கள் என எங்கு பார்த்தாலும் விஜய் பற்றிய செய்திகள் தான் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றன. நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்த விஜய் தற்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக செயல்பட்டு வருகிறார். அவரது ஒவ்வொரு நடவடிக்கையும் மக்கள் மத்தியில் பெரிய கவனத்தை பெறுகிறது. இன்று ஏன் முதலமைச்சர் விஜய் ட்ரெண்டிங்கில் இருக்கிறார் என்பதை முழுமையாக பார்க்கலாம். சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பல முக்கியமான கருத்துக்களை முன்வைத்தார். குறிப்பாக கல்வி, வேலைவாய்ப்பு, மாநில உரிமைகள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து அவர் பேசிய கருத்துகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின. தமிழ்நாட்டில் 2 மொழிக் கொள்கை தொடரும் என்று அவர் தெரிவித்த கருத்து அரசியல் வட்டாரங்களில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியது. மாநிலத்தின் தனித்துவத்தையும் தமிழ்மொழியின் முக்கியத்துவத்தையும் பாதுகாக்கும் வகையில் அரசு செயல்படும் என்று அவர் கூறியிருந்தார். இதனுடன் நீட் தேர்வு தொடர்பாகவும் தனது நிலைப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு செயல்படும் என்று கூறியதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் இந்த பேச்சு அதிக கவனத்தை பெற்றது. இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் விஜய் மற்றும் உதயநிதி குறித்து பல விவாதங்கள் நடைபெற்றன. அரசியல் கருத்து வேறுபாடுகள், சட்டப்பேரவை பேச்சுகள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் காரணமாக இந்த விவாதம் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் உள்ளது. அதே நேரத்தில் நடிகை திரிஷா வெளியிட்ட பிறந்தநாள் பதிவு மீண்டும் இணையத்தில் பேசுபொருளாக மாறியது. ரசிகர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததால் இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவியது. மறுபுறம் நடிகர் ரஜினிகாந்த் அளித்த விளக்கமும் வைரலானது. விஜய்க்கு ஏற்கனவே தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்ததாக அவர் கூறியதும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றது. விஜயின் அரசியல் பயணம் குறித்து பேசும்போது, நடிகராக இருந்த காலத்திலேயே அவர் சமூக பிரச்சினைகள் குறித்து கருத்து தெரிவித்து வந்தார். அதன் பின்னர் தமிழக அரசியலில் தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கினார். அவரது பொதுக்கூட்டங்கள் எப்போதும் பெரும் மக்கள் கூட்டத்தை ஈர்த்து வருகின்றன. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு அதிக ஆதரவு இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தின் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம் போன்ற துறைகளில் புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. சமூக வலைதளங்களில் #CM விஜய், #தளபதி விஜய், #தமிழ்நாடு சிஎம் போன்ற ஹேஷ்டேக்குகள் தொடர்ந்து ட்ரெண்டாகி வருகின்றன. விஜயின் ரசிகர்கள் அவரது செயல்பாடுகளை பாராட்டி பதிவுகள் வெளியிட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளும் தங்களது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. இவ்வாறு ஆதரவும் விமர்சனமும் கலந்த சூழலில் முதலமைச்சர் விஜய் பற்றிய ஒவ்வொரு செய்தியும் மிக வேகமாக பரவி வருகிறது. அரசியல் மட்டுமின்றி சினிமா ரசிகர்களும் தொடர்ந்து அவரை கவனித்து வருகின்றனர். நடிகராக இருந்த காலத்தில் உருவான ரசிகர் பட்டாளம் இன்று அரசியல் ஆதரவாளர்களாகவும் மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் எப்படி அமையும்? விஜய் கொண்டு வரும் திட்டங்கள் என்ன? மக்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன. இன்றைய நிலவரப்படி தமிழக அரசியலில் அதிகம் பேசப்படும் தலைவர்களில் முதலிடத்தில் இருப்பவர் முதலமைச்சர் விஜய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விவகாரம் தொடர்பாக வரும் நாட்களில் மேலும் பல முக்கிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் எதிர்பார்க்கின்றன. நண்பர்களே, முதலமைச்சர் விஜய் குறித்த இன்றைய ட்ரெண்டிங் அப்டேட் உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் ஒரு புதிய அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.